எதற்காக என்றால் he wants us to rejoice. நம்ம மகிழ்ச்சி படுத்துங்கள். முதல் 4 அம்சங்களை நாம் மீண்டும் நினைத்து பார்த்தால் ஆண்டவருடைய அன்பையும் சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியும். இன்று இங்கு வந்திருப்பவர்கள் பலர் வெறும் ஆறுதலுக்காக தேடித்தான் வந்திருக்கலாம். எனது ஹீலிங் ஸ்பிரிட் ஒரு ஆறுதலா இருக்குமே என்று வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்க போகிறார், நேற்று இல்லாத செய்தி இன்னைக்கு என்ன, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, அதைவிட மேலான சமாதானத்தையும் நம்பிக்கையும் நிறைவான மகிழ்ச்சியும் நமக்கு தர வல்லவர். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில நேரங்களில் பல நேரங்களில், சிலருக்கு சில நேரங்களில், பலருக்கு பல நேரங்களில் துயரங்கள் சோதனைகள் இருக்கலாம். ஆனால் அது தேவன் நம்மை சுத்திகரித்து இன்னும் அதிக கனிகளை நம்ம கொடுக்கும்படி நம்மளை வடிவமைக்கும் செயலாகும். He wants to restore us. He is molding us. அது நம்மளுக்கு வடிவடிக்கிறார் ஒரு சிற்பி போல. இதை வேண்டாம் விட்டு, அதை வேண்டாம் விட்டு, இதை முறி நமக்கு வந்துட்டு அது சமயங்கள் ரொம்ப துயரங்களை கொடுக்கலாம். நம்ம அன்பானவர்களை இழந்திருக்கலாம், நமக்கு பிடித்த காரியங்களை இழந்திருக்கலாம், வசதிகளை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம். ஆனால் அது வரப்போகும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம நினைத்து பார்த்து நீங்கள் அதன் பிரகாரம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வழிகளுக்கு நீ விட்டு கொடுத்து அந்த சமாதானத்தை தேடி நம்ம ஆண்டவரத்தில் இணைந்து அந்த கிளைகளை நம்ம பலப்படுத்தி நம்ம விசுவாசத்தை உயர்த்தி அந்த முதல் செய்த அந்த 4 பாயிண்ட்கள், ரிலேஷன்ஷிப், உறவுகள், சீரமைப்புதல், ரீகான்சிலியேஷன், ஒப்புரவு, அப்புறம் பெற்றுக்கொள்ள, இந்த 4 நம்ம கிட்ட இருந்துச்சுன்னாக்கா அடுத்தது கண்டிப்பா ரிஜாய்ஸ் தான். அதாவது மகிழ்ச்சி. நமது சரீரத்திற்கான சுகத்தை விட, சரீர பாடிய இந்த சுகத்தை விட நமது ஆத்துமாவிற்கான சுகம் அடைவதே மிகவும் அவசியமானது. அப்ப ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்கணும். He is looking at our soul. அவர் வந்து நம்மளுடைய சரீரத்தை மட்டும் பார்க்கவில்லை, நம்ம ஆத்துமா அவருக்கு தேவை. ஆகையால் ஒளியினத்திற்கு வாருங்கள், ஒளியினத்துக்கு வாருங்கள், வெளிச்சத்துக்கு வாருங்கள் என்று சுத்த தமிழ்ல போட்டு அது வெளிச்சமா எழுதியிருக்கலாம். ஆண்டவர் தான் வெளிச்சம், அவர் தான் ஒளி. அந்த இடத்துக்கு நம்ம வந்தோமாக்கா நாம் ஆண்டவர் உண்மையான திராட்சை கொடி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் பரலோக பிதா திராட்சை தோட்டக்காரர் என்பதை உணருங்கள். நாம் அவரை நிலைத்திருக்கும் நல்ல கிளைகளாக மாறுங்கள். நல்ல கனிகளை கொடுத்து அவருடைய உண்மையான சீடர்களால் மாறுங்கள், வாழ்வோம். அப்போது நமது துயரங்கள் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரில் நிலைத்திருப்பவர்களுக்கு அவர் தரும் சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாக இருக்கும். நாட் டெம்பரரி, எப்பொழுதும் கிடைக்கும். ஆனால் நம்மளும் எப்போது ஆண்டவரை இணைந்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், ரிமைன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். அப்போது யோவான் 15:11 இயேசு அளித்த வாக்கு தத்துவம் நம் வாழ்வில் நிறைவேறும். அதாவது அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருந்து நமது சந்தோஷம் நிறைவடையும். இப்ப சொல்லுங்க, ஹீலிங் வந்துட்டு ஆண்டவரால் நடத்த முடியும். அவர்தான் திராட்சை செடி, நம்ம தான் கிளைகள். பரமபிதா தோட்டக்காரர்.
கரு வார்த்தையை ஆண்டவர் வீழ்த்திருந்தப்ப கூட அதை பகிர்ந்திருக்கிறார். யார் அந்த இடத்துல? தோட்டக்காரர். தோட்டக்காரர் அல்ல, அவர் தான் இயேசுவானவர். ஆண்டவர் வீழ்த்திருந்த ஈஸ்டர் அந்த சீரிஸ் நம்ம நல்லா கேட்கலாம். ஆண்டவர் தோட்டக்காரர், ஆண்டவர் வந்திருக்கிறார், ஆண்டவர் கனி கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்மளையும் கனி கொடுக்க மாற்றுகிறார். நம்மளுடைய உறவை அவர் எப்பொழுதும் மேம்படுத்தலாம் என்று அவர் எக்ஸ்பெக்டேஷன் வைத்திருக்கிறார். அந்த முறையடித்த சில விசுவாசங்களை அவர் சரிப்படுத்தணும் என்று அவர் வாஞ்சியா இருக்கிறார். அந்த முறையடித்த அந்த உறவுகளை சரிப்படுத்துவது, அது ஒப்புரவா தொடர்ந்து எப்படி இது பாருங்கள், அவர் நிறைய பாடங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதத்தின் மூலியமாக. அது மட்டும் அல்லாமல் நிறைய காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார், என் நாமத்தில் கேள் மகனே மகளே, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு தத்துவம் மாறாத தேவன். அப்ப அந்த சந்தோஷத்தை கொடுக்கத்தான் ஆண்டவர் நமக்கு வந்தார், துயரத்தை அழிக்க அல்ல. அப்ப அந்த சந்தோஷம் எதில் வரும்? நமக்கு வந்துட்டு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது, அப்ப அந்த ஹீலிங் அதில் தான் அடங்கி இருக்கிறது. யார் யார் மன வலிமையோடு இன்றைக்கு வந்திருக்கிறீர்களோ அறிக்கை இடங்கள் ஆண்டவரிடம், அவர் சரிப்படுத்துவார். நிச்சயமாக விசுவாசிங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களோடு பேசின தேவன், நீ நல்லவரையா. நாங்கள் இந்த வசனத்தை யோவான் 15 பல முறை வாசித்திருக்கின்றோம். ஆனால் இந்த சில நாட்களாக இதே வசனத்தை மீண்டும் 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 நாங்கள் வாசித்து பலவிதமான காரியங்களை எங்களோடு பேசின தேவன், இன்று அதே அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அதே வசனங்களை மறுபடியும் வேலை வழியாக பேசுவதற்கு ஆற்றலை கொடுத்த தேவன், இதை நிறைய விசுவாசிகளுக்கு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தபடியே தேவனே ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த செய்தி இந்த இடத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் எங்களை பயன்படுத்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் இந்த வெள்ளி அன்று உங்களுடைய செய்திகள் இப்படி வரும் என்று அதை பிளான் செய்த தேவன் நீர், அதை தயார்படுத்தி கொடுத்த தேவன் நீர். ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய வார்த்தைகள், இன்று பேசிய வசனங்கள் அனைத்தும் அது கூடவோ குறைத்து பேசுவதற்கு நமக்கு அருகதை கிடையாது. நாம் வெறும் இவாஞ்சலிஸ்ட் தான் ஆண்டவரே, வெறும் ஊழியக்காரன், உங்களுக்காக சேவை செய்கின்ற ஊழியக்காரன். எங்களை தொடர்ந்து நீர் உங்கள் இரத்த கோட்டைகள் மறைத்து வெற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் அருமையாக என்னை அழைத்து வந்த தேவன், மறுபடியும் உங்கள் இரத்தக்குள் மறைத்து வைத்து எங்கள் இல்லத்துக்கு செல்லும் வரையில் நீர் என்னோடு இருக்க வேண்டும். அதே போல் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் மனதில் என்ன இருக்குது என்று அறிந்த தேவன் நீர். ஆமாண்டவரே, நல்ல அறிந்த தேவன் நீர். பலவீனங்களை அதை பலனாக மாற்றி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Where there is a weaknesses, you change it into a strength, Lord Father. இது வரும் சரீரங்களுக்குள்ள பலவீனங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். கண்களுக்கு தெரியாத பலவீனங்கள் இருந்தால், மனவலிகள் இருந்தால், மன கவலைகள் இருந்தால், அனைத்தையும் கருத்தில் நாங்கள் வைக்கின்றோம். இப்ப சுத்தரித்து எரித்து போடும் தேவனே, நீர் நல்லவர் ஐயா. எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கும் இன்றைய ஆத்மாக்களை மன நிறைவோடு நீர் அனுப்ப வேண்டும். இன்று தொடங்குகின்ற அந்த எதிர்பார்ப்புகள், அந்தந்த கதவுகளை நீர் திறக்க வேண்டும் ஜெபிக்கின்றேன். அந்த வாசல்களில் இவர் திறவுகோல், அதாவது கீ, நீர் அவர்கள் கொடுக்க வேண்டும், காட்ட வேண்டும். இதுக்கு முன்பு இல்லாத ஆசீர்வாதங்கள் இவர் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அந்த மாது சும்மா தொட்டவுடன் சுத்தரிக்கப்பட்ட தேவன். You heal the lady who touched the cloth. சும்மா தொட்டதுக்காக நீ சுகத்தை கொடுத்த அந்த அம்மாவுக்கு பைபிளில் போட்டிருக்க மாதிரி ஹல்லேலூயா நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அவங்க எவ்வளவு விசுவாசத்தில்
உங்களை தொட்டிருப்பார்களோ, அதே போல் இந்த இடத்தில் முழு விசுவாசத்தில் ஒரு துளி சந்தேகமும் இல்லாதபடியாக உங்களை தேடி வருவர்களை நீர் ஆண்டவரை அணைத்து அந்த டெலிவரன்ஸை, விடுதலையை நீர் கொடுக்க வேண்டும். சிறையிலிருந்து அவர்களை நீங்கள் வெளியே, எப்படி பவுல் அவர் சிறையில் இருக்கும் பொழுது கீர்த்தனை பாடி